வேலைக்கு செல்லும் இடத்தில் உள்ள சவால்களை சமாளிப்பது எப்படி? வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோவில் நாம் அனைவரும் சந்திக்கும் ஒரு பொதுவான மற்றும் முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசப் போகிறோம். பணியிடத்தில் சவால்கள் வருவது சகஜம்தான். அதனால் மன அழுத்தம் அடையாமல் அதை எளிமையாக சமாளிக்க என்ன செய்யலாம் என்பதை பற்றி இன்று பார்ப்போம். முதலில் பார்க்க போவது சவால்களை ஏற்கும் மனநிலை. சவால்கள் உங்கள் பயணத்தின் ஒரு பகுதியாகும் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பணியிடத்தில் அனைத்தும் எளிமையாக இருக்காது. ஒவ்வொரு சவாலும் உங்களை மேலும் வளர்த்துக் கொள்ள ஒரு வாய்ப்பு என்று நினைவில் கொள்ளுங்கள். என்னால் இதை சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் தன்னால் எதையும் செய்ய முடியும் என்ற எண்ணம் நமக்குள் ஏற்படும். இரண்டாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது தெளிவான தொடர்பு. சிக்கல்களை தீர்க்க மிகவும் முக்கியமானது தொடர்பு. உங்கள் மேலதிகாரிகளுடன் அல்லது உங்கள் குழுவினருடன் பிரச்சனை குறித்து தெளிவாக பேசுங்கள். தவறான புரிதல்கள் அதிக பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதால் உங்கள் கருத்துக்களை சுருக்கமாகவும் நேர்மையாகவும் வெளியிடுங்கள். அப்போதுதான் உங்கள் மீது மற்றவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் ஏற்படும். மூன்றாவதாக பார்க்க போவது முன்னுரிமை அளிக்க கற்றுக்கொள். சில நேரங்களில் பணிகள் அதிக அளவில் சேர்ந்து உங்கள் மனதை களைப்பதாக உணரலாம். அப்போது பணிகளை முக்கியத்துவத்தின் அடிப்படையில் பிரித்து செய்யுங்கள். எது உடனடியாக செய்ய வேண்டும், எதை இறுதியில் செய்ய வேண்டும் என்பதை முதலில் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களுடைய வேலைகளை விரைவில் செய்து முடிக்க முடியும். நான்காவது, மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். பணியிடத்தில் உள்ள சவால்களை சமாளிக்க மனநலத்தை சரியாக பேணுவது மிகவும் அவசியம். தினமும் ஓய்வு நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எளிய நிமிட கவன பயிற்சிகள், உடற்பயிற்சி அல்லது உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்குகளை செய்யுங்கள். அவ்வாறு செய்யும் போது மன அழுத்தத்தை குறைக்கலாம். ஐந்தாவது முக்கியமானது கற்றலின் மனநிலை. சில நேரங்களில் சவால்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும். புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் தொழில் சார்ந்த நுணுக்கங்களை கற்று மேம்படுத்துங்கள். ஆறாவது, மன்னிப்பும் பொறுமையும். பணியிடத்தில் நீங்கள் மற்றவர்களுடன் வேலை செய்யும் போது குழப்பங்கள் ஏற்படும். பிறர் செய்யும் பிழைகளை மன்னிக்க கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம். பொறுமையை பயன்படுத்தி சூழ்நிலையை சமாளிக்க வேண்டும். அப்போது அவ்விடத்தில் நீங்கள் உயர்ந்தவராக பார்க்கப்படுவீர்கள். ஏழாவதாக பார்க்க போவது ஆதரவு குழுவை தேடுங்கள். சில நேரங்களில் சவால்களை ஒருவராக சமாளிக்க முடியாது. உங்கள் சக பணியாளர்களிடம் அல்லது உங்கள் மேலதிகாரியிடம் உதவி கேளுங்கள். ஒரு நம்பகமான ஆதரவு குழுவுடன் இருப்பது உங்களை நெருக்கடியிலிருந்து மேலச் செய்யும். எட்டாவது, முடிவுகளை பகுத்தாய்வு செய்யுங்கள். சவால்களை சமாளித்த பிறகு நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியானதா என்பதை கவனிக்கவும். எதிர்காலத்தில் அதே சிக்கல்களை சந்திக்காமல் இருக்க என்ன செய்யலாம் என்பதை நினைத்து பாருங்கள். நண்பர்களே, வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் சவால்கள் நம்மை குறைக்க அல்ல, மேலே உயர்த்த வந்தவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சிறிய நடவடிக்கைகளும் தைரியமான மனநிலையும் உங்கள் பணியிட சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்க உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.